சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தாந்திரிக பரிகாரங்கள் என்கிற தலைப்பில் பேச வந்திருக்கும் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாங்க ஐயா, ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றிமா சங்கீதா, வணக்கம், நன்றி. மற்றும் இந்த அன்பேற்றும் குழுவிற்காக எல்லா நண்பர்களுக்கும் ஆத்ம நண்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தாந்திரிக பரிகாரம் நம்பர் 6. இந்த ஞானத்தையும் பத்திரிகைக்கும் மகாதார் பாபாக்களுக்கும் சதானந்த யோகிகளுக்கும் காசிரெட்டி நாயனார்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் மற்றும் இந்த சிசிரியன் மாஸ்டர்களுக்கும் என் வணக்கத்தை நன்றி கூறுகிறேன். பெற்றோருக்கும் வணக்கத்தை கூறுகிறேன். இன்று நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து என்னன்னா தாந்திரிக பரிகாரம். அப்போ நம்ம என்னன்னா நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே நினைக்கிறோம். நம்ம மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு எப்படா நிம்மதி வரும்னுட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. சாதாரணமா பணம் இல்லைன்னுட்டு வருத்தப்படுறவங்க இருக்காங்க, பணம் இருக்குதுன்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. பணம் இருக்குது அது எப்படி காத்துறதுன்னு வருத்தப்படுவாங்க, அவங்களுக்கும் நிம்மதி இருக்குல்ல. ஆகையால இந்த நிம்மதிங்கிறது வந்து எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல 12ஆம் பாகம் பார்ப்போம். 12ஆம் பாகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகத்துல யார் அந்த இடத்துல இடம் கொடுத்துருக்காங்க, யாருக்கு என்ன இடம் கொடுத்துருக்காங்க, அவருடைய அதிபதி யாரு, அவங்க குரு யாரு அப்படின்னுட்டு நம்ம அந்த தேவதா அந்த அவருடைய தேவதா நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதை வச்சுதான் நம்ம வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கு என்னன்னுட்டு நம்ம பார்க்க முடியும். இப்ப எல்லாத்துக்குமே என்னன்னா குரு யாருன்னா சிவபெருமான். ஆகையால நம்ம வந்து சிவபெருமானை கும்பிட்டு வந்தோம்னா இந்த மேக்சிமம் 99% எல்லாமே சரியாயிடுங்கிறது ஜோதிடத்தை சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து அது மட்டும் இல்லை, சிவபெருமானங்கிறது மட்டும் இல்லை, சுக்கிரனை நம்ம இந்த இடத்துல கை கொடுத்து வர்றவர் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் சிவபெருமானையும் அந்த ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம கும்பிடணும். இது ரெண்டு சேர்த்து ஏதாவது கோயில் இருக்கான்னு பார்த்தோம்னா கஞ்சம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த சிவபெருமானும் சுக்கிரனும் இருக்கிற இடமா இருக்கிறதுனால அந்த கஞ்சனூர் என்ற இடத்துக்கு போயிட்டு அங்க பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்திருந்தா உங்களுடைய எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு நிம்மதியாக உறக்கம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. மேலும் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு சொர்ண காசுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு சேர்த்து வச்சணும். சொர்ண காசுகள்னா இது தங்க காசுகள், அது சின்னதாக இருக்கும். சில பேர் தங்கம் வைக்கலாம், சில பேர் இந்த 5 ரூபா காசு தான் இருக்குது, அது கூட வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுடைய தெய்வத்தையோ அல்லது உங்களுடைய குலகுருவுக்கோ அது அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்கும்போது எவ்வளவு உங்களால சேர்த்த முடியுமோ அவ்வளவு, ஒரு வாரத்துல 2 காசோ 3 காசோ எவ்வளவு காசு சேர்த்தினாலும் அது வந்து சேர்த்து ஒரு அமௌண்ட் ஒரு 7 வாரங்கள் சேர்த்து அவங்களுக்கு 7 3 21 காசு அவங்களுக்கு கொடுக்கலாம். மேலும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளி காசு சேர்த்து 7 வாரங்கள் வந்து இதே போல உங்களுடைய குருக்களுக்கோ ஆசிரியர் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் காசாக கொடுத்தோம்னா அவங்களுக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறும்போது நமக்கு நிறைய வந்து நிம்மதி கிடைக்கும். அப்புறம் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்களுக்கு, அதாவது இந்த பூ கட்டும் பெண்கள், ஃபேன்சி ஸ்டோர்ல வேலை செய்யும் பெண்கள், அப்புறம் வந்து கண்ணாடி கடையில வேலை செய்யும் பெண்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச காசை நம்ம தலையை சுற்றி 27 முறையா தலையை சுற்றி அவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாட்டு மாட்டு வந்து பசுனை கூட வந்து சிறப்பா இருக்கு, அது தேவையான கூட நம்ம கேட்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு. அடுத்தது வந்து நம்ம வாஸ்து பிரகாரம் சில இடத்துல வந்து நிறைய பிரச்சனை வருது. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் சார், ஆனா எங்க பிரச்சனை தீரல அப்படின்னா அங்க பிரச்சனை தீராம இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. என்னன்னா அங்க வீட்டுல வாஸ்து அப்படின்ட்டு
அதான் நம்ம மனுஷன் வந்து வீழ்வதற்காக நினைக்க கூடாது, வீழ்வதற்கு நம்ம வாழ்வதற்காக தான் நம்ம நினைக்கணும். எப்போ வந்து தோல்வி வருதோ கொண்டு போகாம தோல்வியெல்லாம் படிக்கட்டுன்னு நினைச்சு நம்ம மேல வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப பெருசு. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அந்த நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னா மனிதனுடைய மிகப்பெரிய லட்சியம் என்னன்னு பார்த்தோம்னா வீடு கட்டி சொல்றதுதான். அப்போ முதல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சில பேர் இடத்துல கட்டங்கள் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக தெரிஞ்சது. அதே போல ஒருத்தர் கட்டம் இருந்தாலும் ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, தோல் மேல சுமந்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே சேட்டலைட் ஆகி நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தனித்தனி வீடாக போயிடுறாங்க. இப்ப குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆக்கிறதுல, வீட்டுல வேலை செய்யறதுக்கு முடியல, ரெஸ்ட் எடுத்தாலும் நமக்கு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு எல்லாம் போயிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை வந்த பிறகு ஒரு சாதாரணமா ஒரு காய்ச்சல் வந்தா கூட நம்ம ஒரு கசாயம் வச்சு கொடுத்தா சரியா போகும். இப்பெல்லாம் அது யாரையும் ஏத்துக்கிறத நேரம் சைல்டு சென்டருக்கு போயிடுறாங்க. அங்க போய் சைல்டு கிட்ட கொடுத்து அவங்க ஒரு சாதாரணமாவே கடன்ல வாங்கின எல்லா மிஷினுக்கும் வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லி அது ஒரு 1000 1500 போட்டு இந்த மாதிரி சாப்பிடுங்க சரியா போயிடுவாங்க. மாத்திரை சாப்பிட்டா 3 நாள் சளியும் காய்ச்சலும், மாத்திரை சாப்பிடாதாலும் சளியும் காய்ச்சலும் 3 நாள் சரியா போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுது. அதே பெரியவங்க இருந்தா ஒரு சின்ன கசாயம் கொஞ்சம் வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருப்பு வெத்தலை, துளசி, அப்புறம் அந்த இது கற்பூர வள்ளித்தலை மூணையும் கொஞ்ச நேரம் காய்ச்சி அதை கொஞ்சம் ஒரு ஒரு அந்த அப்பாவுக்கு கொடுத்தோம்னா சுமார் ஆயிடுது. 2 நாள் சுமார் ஆயிடுது. இதுக்கு வந்து 1000 1500 செஞ்சு நம்ம வந்து போய் சைல்டு போயிட்டு வரோம். போறது வர்றது ஆட்டோ எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த வந்து அவங்களுக்கு வாஸ்து சாஸ்திரம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. வாஸ்து சாஸ்திரம் வந்து வேற இல்லை, ஜோதிடமும் வேற இல்லை, எல்லாமே ஒரு அதோட கனெக்டட் தான், இன்டர்லிங்க்டு தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அங்க பார்க்கணும். இங்க என்னடா அடிக்கடி இந்த மாதிரி வருது, நல்லா தானே இருந்தோம், அப்படி இருந்து இந்த மாதிரி ஆகலைன்னா அப்போ அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, வாஸ்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த வாஸ்துக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப ஜோதிடத்துல வாஸ்து சாஸ்திரம் வேற இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுல வந்து என்னன்னா வந்து வாஸ்து சாஸ்திரம் வந்து அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதுல இருந்து வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ அங்க எல்லா இடத்துலயுமே நவக்கிரகங்கள் ஆட்சி இருக்குது. அப்போ நவக்கிரகங்கள் ஆட்சியில தான் செயல்பட்டு வருது என்பதை நம்ம கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணம் என்கிறாங்க இல்லையா, அப்போ ஒரு சிலர் குறிப்பிட சொல்லுவாங்க. அதுக்கு கூட இந்த வந்து இந்த ஜோதிடத்தை கனெக்டட் ஆனதுதான். அண்டா இருக்குதோ அதுதான் இந்த பிண்டத்திலையும் இருக்குது. ஒரு மனிதன் வந்து இந்த தசாபுக்தியில தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்துல இந்த இதுதான் ஆகும், அப்படி இது இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா அது நடந்தா தீருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அங்க ராகு பகவான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, மற்றும் அங்க சந்திரன் இது என்ன சொல்ல போனா இந்த பாத்ரூம் இதெல்லாம் வந்து ராகு பகவான் சனி பகவானோட கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் மற்றும் சந்திரனும் இருந்தா செவ்வாய் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அங்க வாகன விபத்து கண்டிப்பா ஏற்படுங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. இங்க வந்து ராகு பகவான் சேர்ந்தாலும் வந்து செவ்வாயும் சேர்ந்தாலும் அங்க ஒரு விபத்து இருக்குன்னு அர்த்தம். இது வந்து தசாபக்தியில நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு வாகனத்தால் தான் இந்த கர்மா விபத்து ஏற்படுகிறது. கிரகத்தன்மையை நம்ம வீட்டை அமைச்சு பார்த்தோம்னா வீட்டை பார்த்த பின் நன்றாக அது பார்த்து சொல்லிடலாம். எப்படின்னா அக்னியத்துல பார்த்தோம்னா சொல்லிடலாம், அக்யூரேட்டாவும் சொல்லிடலாம். இப்போ தென்கிழக்கு திசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தென்கிழக்கு திசைய வந்து நீண்டு இருக்க கூடாது அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிராணவாஸ்து உடைய தனித்துவம் என்னன்னு பாக்கலாம். பிராணவாஸ்துன்னு வேற இருக்கு, அதுல பார்க்கலாம். பார்த்தோம்னா இப்பெல்லாம் வந்து
பாத்ரூம் தனியா இருக்கிறது இல்ல, வீட்டுக்குள்ள இருக்குது. அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அட்டாச் பாத்ரூம் இருக்கா, இது இருக்கா, அதுக்கான எல்லாம் கேட்பாங்க. அப்போ என்ன செய்யுதுன்னா, அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க என்ன செய்யறாங்க, எல்லா வீடுகளையுமே அட்டாச் பாத்ரூம் இருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் என்னன்னா, அப்புறம் அதுல இருக்கிற படிக்கட்டு எல்லாமே கேனோட ஆதிக்கம். இதுல இருந்தா 30% வாஸ்து போயிடுது. அங்கே எங்கேயும் எங்க பிளேஸ் இருக்கோ அந்த இடம் பார்த்துதான் அந்த இது பாத்ரூம் கட்டிடுறாங்க. பாத்ரூம் கட்டி படிக்கிட்டு வச்சிடுறாங்க. அப்போ என்னன்னா அது வாஸ்து பிரகாரம் இல்லாத அந்த 30% வாஸ்து போயிடுது. ஒருவருடைய கர்ம நிலையை நம்ம பரிசிக்க வேண்டி இருக்குது. செவ்வாய் தடையில்லாத நிலை, சுக்கிரன் சுகபோக நிலை. சரி, தொழில் சரி எடுத்துக்கிட்டா தொழில கொடுக்கிறது. இந்த மூன்றுமே எந்த திசையை சார்ந்ததுன்னா தென்கிழக்கு பகுதியை சேர்ந்தது. இப்ப தென்கிழக்கு பகுதியை நம்ம பார்த்தோம்னா அங்க எந்த வித வில்லங்கம் இல்லைன்னா இது எல்லாமே சுக்கிரனும் தடையில்லாம நமக்கு காசை கொடுப்பாரு, சுகபோகம் கொடுப்பாரு. செவ்வாயும் தடையில்லாம அவர்களுடைய வெற்றி வீரர்கள் போயிட்டே இருப்பாரு. அப்புறம் சனி பகவான் தொழில நல்லபடியா கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப தென்கிழக்கு என்ன ஆகுதுன்னா எந்த வித விலங்கம் இருக்கக்கூடாது, பாதிப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தென்மேற்கு தெற்கு சார்ந்த பகுதி இருந்தாலும் அங்க சுக்கிர கேது செவ்வாய் அப்படி இருந்ததுன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சனி பிளஸ் செவ்வாய் சேர்ந்தாலும் பிரச்சனை இருக்கு, சனி பிளஸ் கேது சேர்ந்தாலும் அவங்க பிரச்சனை இருக்கு. அவங்க எல்லாமே பிரபஞ்சத்திலேயே அவங்க அனுபவித்து ஆகணும் அப்படிங்கிற கர்ம விதிப்படி அவங்க எல்லாம் நடக்கிறாங்க. அதை அனுபவிச்சுதான் ஆகணும்னா வீட்டை வச்சு நம்ம அவங்க சொல்லிடலாம், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, இதை நீங்க சரி பண்ணீங்கன்னா சரியாயிடும், அந்த கர்ம பலன்களை நீங்க தப்பிச்சுக்கலாம். தெற்கு தென்மேற்கு அப்போ மேலாகத்தான் இருக்கணும். பள்ளமா இருக்கிறது பரிகாரம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீடு கட்டிட்டோம், நாங்க பள்ளமா இருக்க தெற்கும் தென்மேற்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் சொல்றது? பள்ளம்ங்கிறது வரவு, மேடுங்கிறது தடை, தெற்கு என்பது யமன், தென்மேற்கு என்பது நிருதி என்கின்ற அரக்கன். அப்போ மேடாக இருக்கணும். வடக்கு வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும். வடகிழக்கு குரு, ஈசான்யம் அப்படின்னு சொல்றோம். வடக்கு குபேரன். அப்போ பள்ளமாக இருந்தால் அவருடைய வரவு நல்லதாக இருக்கும். கிழக்கு என்னுடைய இடம் அப்பமாக இருக்க வேண்டும். அப்போது அவருடைய வரவு நமக்கு நிம்மதியை கொடுக்கும். இத்தனையும் நம்ம பார்க்கணும். தென்மேற்கும் மேற்கு திசையும் தெற்கும் தென்மேற்கும் மேடாக இருக்கணும். அப்ப பள்ளமாக இருந்தா நமக்கு செலவுகள் அதிகம் வரும். அங்க என்னென்ன இது நடக்கணும்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன சரி நிம்மதியா இருக்கணும்னா இந்த தென்மேற்கு தென்கிழக்கு பகுதி நல்லா இதா இருக்கணும்னு சொல்றாங்க. தென்கிழக்கு என்ன சொல்றாங்கன்னா செப்டிக் டேங்க் வச்சிடுறாங்க. ஏன்னா சில இடத்துல நம்ம இங்கதான் அது இருக்கணும் அது இருக்கணும்னு நம்ம பார்க்க தெரியறது இல்லை. அப்போ பார்க்காம அந்த அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. செப்டிக் டேங்க் இருக்கிறது, டாய்லெட் இருக்கிறது, இது எல்லாமே தப்பான சமாச்சாரம். மேலும் சமையல் அறைக்கு அருகில படிக்கட்டு வைக்கிறாங்க, அதெல்லாமே தப்பு. எல்லா வீட்லயுமே தனப்பிராப்தியும் திருமண தடையும் இருக்கும். அப்ப தனப்பிராப்தியும் திருமண தடையும் இருக்குது அப்படின்னா இந்த வாஸ்துல இந்த குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். தென்கிழக்குல நம்ம என்ன சொல்றோம், அதுதான் அக்னிமூல செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது, டாய்லெட் இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அது தப்பான இதாகி அவங்க சுக்கிரன் உட்கார்ற இடத்துல இந்த மாதிரி இருந்தாலோ குரு உட்கார்ற இடத்துல இந்த மாதிரி இருந்தாலோ ஆகிறது இல்ல. அப்போ அவங்க முக்கியமான ஆளுங்க வரவிடாம செய்யும் போது அங்க பிரச்சனை ஆயிடுது. அப்ப பிரபஞ்சம் வீட்டின் வாயிலாக அந்த தடையை கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுது. ஆகையால இந்த கர்மா தர்மத்தால் தீர்க்க வேண்டியது தான். அப்போ சரி, அப்ப சில பேர் எல்லாம் மாமிசம் சாப்பிடுவாங்க என்பதும் கர்மா அதிகம் கொடுக்கறது காரணம். ஏன்னா மாமிசம் சாப்பிடுறது அவங்களுடைய சொல்லுவாங்க என்னன்னா அது ஐயோன்னு தான் சாகுது, எந்த இதுவும் மிருகங்களும் தாங்க சந்தோஷமா சாகிறது இல்லை, அவங்களுடைய
மாமிசத்துல உண்டான சமாச்சாரம் பூராவுமே அதனுடைய இதெல்லாம் நாம சாப்பிடும்போது அதனுடைய பாதிப்பெல்லாம் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. மாமிசம் சாப்பிடுறது வந்து கர்மா நமக்கு அதிகரிக்கும், கர்மா அதிகமா நமக்கு கொடுக்குன்னு அர்த்தம். உதாரணமா செவ்வாய் பிளஸ் சனி சேர்க்கை வந்து தவறானது இல்லைங்களா? செவ்வாயும் சனியும் சேர்ந்தாங்க என்னன்னா ரத்த காயம் இல்லாம அவர் உள்ளார வைக்க மாட்டாரு. அதாவது சொல்லுவாங்க இந்த இவங்கெல்லாம் கூர்க்காங்கெல்லாம் சொல்லுவாங்க நேபாளிஸ், அவங்க சொல்லுவாங்க சார் கத்தியை வெளியெடுத்தேன்னா நான் வந்து ரத்தம் பார்க்காம கத்தியை உள்ளார வைக்க மாட்டேன்னுவாங்க. அந்த மாதிரி செவ்வாயும் சனியும் சேர்க்க வந்து தவறானதாகும். அப்புறம் என்ன பண்றாங்க, இப்போ படுக்கையை அமைத்துக்கொண்டு படுக்கையில உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்ப சாப்பிட்ட பின் வந்து படுக்கைக்கு அடியிலே தட்டை போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து தவறு. அப்ப படுக்கைங்கிறது வந்து அவங்க செவ்வாயும் சனி சேர்க்கை இருக்கிற இடத்துல. அப்புறம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா கால் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. கால் என்பது என்னன்னா சனி பகவான், அவருடைய கால தத்துவம் வந்து என்னன்னா கேது. அப்ப நிலையில்லாத அப்போது அவங்க என்ன காலு சும்மா இருக்கா கால் ஆட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அங்க வந்து புதன் வீக் ஆகிருக்கிறாங்க, சனியும் கேது இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஒருவர் இது போல செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தசாபுக்தி நடக்குது வந்து நம்ம அவங்க காலாட்டுறது வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, குரு என்பது யாரு? குரு என்பது எல்லாமே வந்து இருளை நீக்குபவர். ஏதாவது நமக்கு சந்தேகத்தை வந்து நீக்கிட்டு நமக்கு வந்து தெரியாததை சொல்லி கொடுக்கிறவர் தான் குரு. அப்ப நம்ம எல்லோருக்கும் நமக்கு வந்து பாக்கியவான்கள் தான். ஏன்னா நம்ம வந்து குருவோட அனுகூலம் பெற்றிருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம்னா அப்பதான் நம்ம இதெல்லாம் கேட்க கூட முடியும். இந்த மீட்டிங்ல இத்தனை பேர் வந்திருக்காங்க, நம்ம இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே பஞ்சபூத தத்துவங்களை பத்தி நம்ம வந்து அதனுடைய இதைதான் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எப்பயுமே நல்லதான் பேசணும், நல்லதான் சொல்லணும், கெட்டது பேசும்போது அவங்க ததாசுன்னுட்டு போயிடுவாங்க. ஆகையால ததாசு தேவத்தைன்னா அப்படியே நடக்கும்னு இருக்கு. அது ஒரு தேவத்தை இருக்குதுங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் ததாசு ததாசு ததாசுன்னுட்டே இருப்பாங்க. நாம நவக்கிரக குருவை நம்ம கும்பிட்டும் போனதும் மற்ற விஷயங்கள் நம்ம நல்லதெல்லாம் பேசும்போது பாசிட்டிவா பேசும்போதும் அவங்க ததாசுன்னு சொல்லும்போது அப்படியே நடக்கும். அப்ப சனி பகவான் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது குழப்பங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஏதாவது நம்ம சொன்னோம்னா அவங்க ததாசுன்னுட்டு போயிடுவாங்க. ஆகையால அந்த கஷ்டங்கள் வரும்போது கூட நம்ம எவ்வளவோ பிளஸ்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இத்தனை கஷ்டத்துலயும் நம்ம நல்லா இருக்கிறோங்கிறத நினைச்சு பார்த்து இந்த பிளஸ் பாயிண்ட்டை மட்டும் நினைச்சிட்டு இருக்கணும். சில பேருக்கு கடன் சுமையும் அது வந்து எப்படி அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆனா அதை வந்து நம்ம கடன் சுமைய குறைக்கணும், இல்லாம வராம இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, பணம் என்பதற்குத்தான் எல்லோருமே போராட்டம். எல்லாருக்குமே வேணும். ஏழைக்கும் காசு வேணும், பணக்காரனுக்கும் வேணும், அரசனுக்கும் வேணும், ஆண்டிக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணும் பணம். பணம் பணம் தான். சரி, பிரபஞ்ச சக்திகளுடன் நாம் வந்து தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவரே நாம சொல்லுவோம் அவருக்கு என்னப்பா சுக்கரதசை அடிச்சிருக்கப்பா, அவன் அப்படிதான்ப்பா துபாரியா இருக்கிறான்ப்பா, எப்படி இருக்கான்ப்பா ராஜா மாதிரி இருக்க, ராஜா கணக்கு இருக்கான், அதுதான் நல்லபடியா இருக்கிறான்னு சொல்லுவோம். அப்ப என்ன அவங்க யோகக்காரன். சுக்கரனோட தொடர்பு நவகிரகங்களோட அதாவது பஞ்சபூத பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு இருக்கிறதுனால அவருக்கு யோகக்காரன், அதிர்ஷ்டக்காரன், நல்ல பணக்காரன் சொல்றோம். கிட்டத்தட்ட சுக்கரன் ஆட்சி உச்சமோ அல்லது ஆட்சியோ உச்சமோ இருந்தாலும் அல்லது சுக்கரன் வந்து அந்த நட்பு கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலோ அவங்க வந்து ஈவன் சுபத்தன்மை இல்லாம இருந்தாலோ அதாவது நீச்சத்த கிரகத்தோடு இருந்தாலுமே அவர் பலன் தருவாரு. மேலும் ராகுடன் சேர்ந்தாலும் அவர் சுக்கரன் பலன் தருவாரு. அவருக்குன்னு சில விதிமுறைகள் உண்டு. அதன் பிரகாரம் சுக்கிர பகவான் வந்து நமக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஆனா அவங்க உட்கார்ற இடம் பொறுத்து, அவங்களுடைய அதிபதி பொறுத்து, அவங்களுடைய தேவதையை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஆனா நீச்ச கிரகமாக இருந்தாலுமே சுக்கிரனோடு சேரும்போது அவங்க வந்து நல்ல ஒரு இதை கொடுக்குறாரு. பொதுவாக வீட்டுல வந்து நவகிரகங்கள் இருக்குது. அந்த 9 நவகிரகங்களுக்கும் திக்குகளையும் வந்து
ஆட்சி புரியும் போது அவங்களுக்கு அப்போது கடன் சுமைக்கும் நவகிரகத்திற்கும் தொடர்பு உண்டாகும். அப்ப தென்கிழக்கு பகுதி தான் அக்னி மூலை, அது பாதிக்கப்பட்டால் கடன் சுமை அதிகமாகும். இயல்பாகவே எல்லா காரியங்களும் தடையாக இருக்கும். ஆகையால் நீங்கள் எது செய்தாலும் பாதிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த தென்பகுதி நம்ம தென்கிழக்கு பகுதி அக்னி மூலை பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும். அப்புறம் சுக்கிரனுடைய பகுதி என்னன்னா இந்த அக்னி மூலை நீண்டு அந்த வீட்டில் வரக்கூடிய பணம் அக்னியில் போட்டது போல அது புஷ்ன்னு ஆயிடும், பஸ்மம் ஆயிடும். அப்போ அக்னி மூலையில சுக்கிரனை உட்கார வச்சா என்ன ஆகும்? பணம் வரும், ஆனா செலவு ஆயிடும், புஷ்ன்னு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால இந்த மூலையை நாம் மிகவும் முக்கியமான பகுதியாக நம்ம பாதுகாத்து அதை அக்கறை கொண்டு அதை சரி பண்ணிக்கணும். ஆகையால எந்த முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்னா அந்த அந்த இடம் சரியா இல்லைன்னா முன்னேற்றம் இருக்காது. அதனால் என்னென்ன ஏற்படும்? மருத்துவ செலவு ஏற்படும். அப்புறம் வெட்டியா மகன் மகள் அவங்களுடைய வாழ்க்கை வெட்டியாயா உட்கார்ந்துக்குவாங்க, வீட்டுல உட்கார்ந்துக்குவாங்க. செலவுகள் கஷ்டங்களும் எல்லாம் வரும். ஆகையால தென்கிழக்கு பகுதியில பெட்ரூம் கூட வச்சிருக்காங்க, அது இருக்கக்கூடாது. போர்வெல் இருக்கக்கூடாது. அந்த வீட்டுல காரிய தடைகள் ஏற்படும். தென்கிழக்கு பகுதியில படுக்க போடாதீங்க, போர்வெல் இருக்கக்கூடாது. வாழக்கூடிய இடத்தில் பிரபஞ்ச சக்தியை பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல கஷ்டங்கள் வரும். பூஜை அறையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா திருமண தடை ஏற்படும். வேறு வகையில அவங்களுக்கு கேரக்டர் எல்லாமே கூட மாறிடும். நல்லவனா இருந்தான்ப்பா இத்தனை நாள், ஏன்பா இப்படி மாறினான்னா அவங்களுக்கு தென்கிழக்குல ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு, அதனால அப்படி ஆயிடுச்சு. இப்போ மனிதன் வாழ்க்கையில பணம் வேணும். சுக்கிரன் இருக்கிற இடத்துல பணம் இருக்கும். பணம் இருக்கிற இடத்துல சுக்கிரன் இருப்பாரு. சுக்கிரன் சுத்தமா இருக்கணும், அப்பதான் அவர் வருவாரு. அசுத்தமான இடத்துக்கு அவர் வரமாட்டாரு. வடகிழக்கு வெட்டப்பட்டு இருந்தாலும் தென்கிழக்கு நீண்டு இருந்தாலும் சுக்கிரன் பாதிப்பாகும். அப்போ தென்மேற்கு பகுதி அப்படியே வச்சுட்டு இருக்கணும், அழிக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதி உயரமாக இருத்தல் வேண்டும். கடன்கள் சுமை இருக்காது. மன வாழ்க்கை பிரச்சனை வந்தால் தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆகையால இது எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டு வந்தோம்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா நம்ம ஜாதகத்தை மட்டும் பார்த்தாலும் பத்தாது, அது கூட நம்ம வாஸ்துவும் பார்க்கணும். வாஸ்து வேற, ஜாதகங்கள் வேறன்னு நினைக்க கூடாது. அதனுடைய ஒரு பாகம் தான் வாஸ்து சாஸ்திரம். இந்த வாஸ்து சாஸ்திரத்துல இத்தனையும் இருக்குதுன்னா நான் ஜஸ்ட் இந்த ஒரு 10 மினிட்ஸுக்காக தான் நான் இதை எடுத்து சொன்னேன். இல்லை இன்னும் நிறையா இருக்கு. அந்த நிறையா நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம இப்போ சொன்னதுலே தென்கிழக்கு பகுதி நம்ம அருமையா வச்சுக்கணும். தென்மேற்கு பகுதியை நம்ம ஈசான்யத்திலையும் நம்ம சரியா வச்சுக்கணும். ஈசான்யத்துல நம்ம சரியா வச்சுக்கலன்னா குபேரன் உட்கார மாட்டார். எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவசிவ அன்பே சிவம் நிர்வாகி திரு சிவகார்த்திகேயன், திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, இதை சங்கீதா மேடம் அட்மினாக இருந்து ரெக்கார்டிங் பண்ண அவங்களுக்கும் நான் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற எல்லாருக்கும், ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது வகுப்பு. மிக்க நன்றி. வாஸ்துவை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க. தென்கிழக்கு பகுதியெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அப்புறம் சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கணும், செவ்வாய் வெள்ளி சேர்ந்தா எப்படி இருக்கும் எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய விஷயம். செவ்வாயும் ராகும் சேர்ந்தா ஏதாவது ரத்த காயம் படாம விட மாட்டாங்க. அவ்வளோ செவ்வாயும் உஷ்ண கிரகம், ராகு எப்பயுமே கிரிமினலு. அவங்க நம்மள எப்பயாவது ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுதுன்னு பாருங்க. வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அவங்கள நீங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தசாபக்தி காலத்துல
ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க இல்லையா, சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க. அந்த தசாபுக்தி காலத்துல இந்த மாதிரி நடக்கும். தேங்க்யூமா. ஐயா நன்றிங்க ஐயா, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றி. அம்மா ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஐயா கிட்ட நீங்க பேசலாம். ஐயா ஐயா பேசுங்க ஐயா, மாசிலாமணி ஐயா. ஹலோ கேக்குதுங்களா? மாசிலாமணி ஐயா பேசுங்க ஐயா. ஐயா கிட்ட கேட்கணுமா ஏதாவது? பிரியாம்மா. ஹலோ ஐயா ஹலோ பேசுங்க ஐயா. பேசுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. ஐயா ஹலோ பேசுங்க பேசுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. சொல்லுங்க ஐயா. என்னோட வீடு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா செப்டி டேங்க் இருக்குது, டேப் இருக்குது, படி இருக்குது. வேற என்ன ஐயா பண்ண முடியும்? அதை மாற்ற முடியுமா? இல்ல படிக்க தென்கிழக்கு பகுதியில செப்டிக் டேங்க் இருக்கிறது தவறு. அந்த இடம் வந்து அக்னியம். ஐயா அங்க அது வந்து கிழக்கு, அந்த செப்டிக் டேங்கருக்கு நீங்க வச்சிருக்கிறது தவறு ஐயா. உங்க வீட்டுல லேடிஸ்ல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குமே, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துகிட்டே இருக்குமே, தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அக்னி மூலை. அக்னி மூலையில நீங்க சமையலுக்கு உண்டானதான் வைக்கணும். செப்டிக் டேங்க் வாங்க வைக்க கூடாது. செப்டிக் டேங்க் மேல பாத்ரூம் இருக்குது ஐயா, அந்த வரல தான் படி இருக்குது ஐயா மேல போறது. இல்ல பாத்ரூமும் செப்டிக் டேங்க் எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணும் தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க வச்ச இடம் சரியில்லை. அந்த தென்கிழக்கு பகுதி வந்து உங்களுக்கு வந்து அக்னி மூலை. அக்னி மூலையில நீங்க சமையல் தான் செய்யணும். அந்த இடத்துல நீங்க சாக்கடையை வச்சுட்டீங்க. அது நீங்க அது ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னா அத வந்து நீங்க சின்னதா இருந்தாலும் மூடிட்டு வந்து நீங்க செப்டிக் டேங்க வேற பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. அந்த இடத்துல வைக்காதீங்க. அது பண்ண முடியாது ஐயா. முன்ன வந்து பாத்தீங்கன்னா கடை இருக்குது, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்ன கடை, அது பின்னாடியே பாத்ரூம் இது இருக்குது, அதுக்கப்புறம் வீடு ஐயா. அதானே. இப்போ இப்படி இருந்தா நான் என்ன சொல்றது? அங்க வேற யாராவது வாஸ்து நிபுணர் இருந்தா அவங்கள கேட்டு பாருங்கய்யா. அவங்க நேரா பார்த்து நீங்க அந்த இடத்துல இது சரியில்லாத இடமா இருக்கிறதுனால நீங்க இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மி செலவு ஆனாலும் பரவாயில்ல, நீங்க இடத்த மாத்துறது நல்லது. செலவு பண்ணி மாத்தி. ஐயா இல்லைங்க ஐயா, நான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியுங்களா ஐயா? உங்களை வந்து பார்க்க முடியுங்களா ஐயா? வணக்கம் ஐயா. பாலா ஐயா இருக்காருங்க இல்லைங்களா, அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க ஐயா, கொடுப்பாங்க. அவர்கிட்ட பேசிட்டு நீங்க வந்து கன்சல்ட் பண்றதுன்னா ஐயா கிட்ட நீங்க கன்சல்டேஷன் பண்ணுங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பக்கம் தான். ஓகே, நாங்க கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறோம். பாலகிருஷ்ணன் ஐயா கிட்ட கேட்டுட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, பண்ணி தரேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றி. ரகுராம் ஐயா, ஐயா பேசுறீங்களா? ரகுராம் ஐயா. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. யார்? பாலகிருஷ்ணன் சாரா? ஆமா 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 ஆமா. என்ன சொல்றதுன்னே தெரியல. நிறைய விஷயங்களை வந்து இந்த பரிகாரம் பலன்கள்ல வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணும் போது நிறைய பேர் நன்மை அடைகிறாங்க. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேளுங்க. யாருக்குன்னா டவுட் இருக்கா? பிரியா மேடம், லக்ஷ்மி, சங்கீதா, உங்களுக்கு என்ன டவுட் இருக்குங்களாமா? கேளுங்கம்மா. யாரும் கேட்க வேண்டிய. பிரியா நீங்க கேளுங்க. பிரியா மேடம் கேளுங்க.
இந்த நான்வெஜ் சாப்பிடறத பத்தி ஒரு சார் சொல்லியிருந்தாருங்க. அது ம். ஆக்சுவலா அது இந்த கர்ம வினை தொடரும்னு. சரி அது ஆக்சுவலா வீட்ல அவங்க விட முடியறது இல்ல. அதுக்கு ஏதாவது என்ன பண்றதுங்க சார்? அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். இல்ல இல்ல கர்ம சார், வேணாம் அது சொல்ல வேணாம்னா முடியாது. இப்ப விட்டுருங்க. இந்த கர்ம வினை தொடருதுன்னு சொல்லியிருந்தீங்களா சார், அது எப்படி டீடைலா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சோ நாங்க சாப்பிடுறதுல அவங்களுக்கு சொல்றதுக்காக கேக்குறேங்க அம்மா சார். எல்லாருக்குமே என்ன சொல்றதுன்னா, ஒரு உயிரை கொல்றதுக்கு நமக்கு பவர் கிடையாது. அது பிரபஞ்சம் வந்து நம்மள படைச்ச மாதிரி அந்த உயிரையும் படைக்கிறாங்க. நாம வாழணும்னு நினைக்கிற போல அதே மாதிரி ஆடு மாடு எல்லாம் வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆட்டையும் மாட்டையும் நம்ம அதை வந்து அதனுடைய விருப்பம் இல்லாம நம்ம அதை வந்து கட் பண்ணிட்டு அதை சமைச்சு சாப்பிட்றதுனால அதனுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா. ஈவன் நீங்க இன்னும் டீப்பா போனீங்கன்னா இந்த தாய்மானவர்னு தாய்மானவர்னு தான் நினைக்கிறேன் அவரு. இல்ல கோதைய ஆண்டாள வளர்த்தவர் அவர் ஒரு இவர் தானே. அவரு பேர் என்னன்னு பெரியாழ்வார். பெரியாழ்வார் என்ன சொல்லுவாருன்னா, கண்ணா எங்க பார்த்தாலும் உன்னோட பூவெல்லாம் உன்னோட இதா இருக்கே, முகமா இருக்கே, நான் எப்படி பறிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நின்றுடுவாராம். அப்படியே பிரபஞ்சு நின்றுடுவாராம். அப்போ என்னன்னா அந்த பூவை பறிக்கிறதுக்கு கூட நமக்கு உரிமை கிடையாது. பூவெல்லாம் வந்து விழுந்தா அது அப்புறம்தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து நீங்க சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தன் உயிரை மாய்ச்சிக்கிட்ட பிறகு மனுஷனை கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து இது எப்படிங்க யாரோ வெட்டுறாங்க யாரோ சாப்பிட்றாங்கன்னா யாரு அதான் கொன்னா பாவம் தின்னா தீருங்கிறதெல்லாம் இல்லை. அது டிவைட் ஆகும். சாஸ்திரத்துல இருக்குது. யாரு சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு இத்தனை %, யாரு சாப்பிட்றாங்களோ இத்தனை %, யார் அதை வதை பண்றாங்களோ அவங்களுக்கு இத்தனை % அப்படின்னுட்டு நாங்க இத்தனைக்கும் நாங்க வந்து ரேலி எல்லாம் நடத்துறோம். நாங்க எங்க ஆர்கனைசேஷன் மூலியமாக வந்து வெஜிடேரியனிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிருக வதை கூடாது, மிருகத்தை வதை செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இது பண்றோம். அப்போ அந்த மிருகங்கள்லாம் நம்மளை வாழ்த்தும். நம்மளை வாழ விட்டாங்களேன்னு சொல்லி நம்மளை வாழ்த்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க சடனா இது வந்து நீங்க நிறுத்த முடியாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடுங்க. அவங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா. அந்த கர்மாவை நாமளே எடுத்துக்கிட்டோம்னா திருப்பி மறுபிறவி, ஒரு பிறவி போதாதுன்னு நிறைய பிறவி எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க வந்து சாப்பிடலாம். இந்த கர்மா வேண்டாம் நமக்கு இதோட போதுண்டா சாமின்னு நினைச்சவங்க சாப்பிடாதீங்க. இது உங்களுடைய டெசிஷன் தான். நாங்க வந்து நாங்க வந்து பிரமிட் மெடிடேஷன் சென்டர்னு இருக்குமா, எங்களுக்கு பெரிய குரூப்பு. அவங்க எல்லாருமே நம்ம வந்து இந்த மாதிரி வெஜிடேரியனிசம் நாங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வள்ளலாரவங்க சாப்பிட்றதில்ல, ஜெயினிசம் சாப்பிட்றதில்ல, பிராமின்ஸ் சாப்பிட்றதில்ல, எத்தனையோ பேரெல்லாம் சாப்பிடாம இருக்க, ரிஷிகள் எல்லாம் சாப்பிட்றதில்ல, முனிவர்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னும் போது நாம இதை சாப்பிட்டுதான் உயிர் வாழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும். சில பேர் ருசி கண்டுடுறாங்க. அந்த ருசி வந்து மாംசத்துக்கு இல்லை, அதுல போடுற மசாலா கரம் மசாலா தான் வந்து பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாம் அந்த டேஸ்ட் வருது. வெறும் ஒரு நீங்க அந்த மாமிசத்தை எடுத்து மூந்து பாருங்க, வாசனையே நல்லா இருக்காது. அதை வந்து நம்ம சாப்பிடும்போது இது எப்படி இருக்கும். அது எல்லாமே நம்ம சமைக்கிற விதத்துல எல்லாமே மசாலா எல்லாம் போடுறதுனாலதான் டேஸ்டா வருது. அந்த டேஸ்டை பிக்கப் பிடிச்சிக்கிறாங்க, அதுல இருந்து எல்லாருமே இதாகிறாங்க. ஆகையால முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ம வினையிலிருந்து தப்பிக்கலாம். அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும். நம்ம என்ன சார் எல்லா பக்கமும் சொல்றாங்க சாப்பிட்றாங்க, நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கொடி பிடிச்சா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. வேண்டாம், நல்லதில்லை அப்படிங்கிறது நம்ம இது. அதுக்கு மீறி செய்யறவங்களுக்கு அவங்கவுங்க இது இல்லையா. எத்தனை இருக்குமா வெஜிடேரியன்ல, எத்தனை வெரைட்டி இருக்கு. இப்ப நீங்க இவரு டாக்டர் அவர் பேர் சிவகுமார்னுட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறார், நோ ஆயில் நோ பாயில். அவர் வந்து இன்னும் எண்ணெய் கூட ஊற்ற வேண்டாம்,
அடுப்புல கூட பத்த வைக்க வேண்டாம். உங்களுக்கு எத்தனை வகை சமையல் வேணும்? 500 வகையான சமையல் செய்யறாரு. ஓகேங்க சார். அப்படியெல்லாம் இருக்கு வாழ்க்கை. வந்து வெஜிடபிள்ஸை வச்சே நிறைய நம்ம சாப்பிடுறோம், நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி சமைக்காத உணவு சாப்பிடுறாங்க இப்பெல்லாம். அப்படி மாறிட்டு வர்றாங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே இந்த உணர்றாங்க, இப்போ இப்படி எல்லாம் இருக்கா, தவறு தான் அப்படின்னு உணர்றாங்க. நம்ம திருப்பியும் போய் ஏன் பாவக்குழியில விழணும் ஆசைப்படுறாங்க, போகட்டும், அதனால ஒண்ணும் இல்லை. அவங்க உணர்ற வரையும் தான் நம்ம சொல்ல முடியும். உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஓ, அவங்க 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சுக்குவாங்க. ஓகேங்க சார். புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு. புலால் உண்ணாமை அப்படின்னுட்டு ஒரு அதிகாரம், 2 அதிகாரம் 3 அதிகாரம் இருக்குது. அதனால உங்க காய்ஸ் எப்படி இருக்கோ அப்படி நீங்க செய்யுங்க. நாங்க வேண்டாங்கிறது எங்களுடைய இது. நாங்க கேட்டாலும் அதுதான் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது சில பேர் ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டு சார் சொல்றது நல்லா தான் இருக்கு, நாம ஏன் இருந்து பார்க்க கூடாதுன்னு இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க. சூப்பரான விளக்கம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி மேம். நல்லது. சரிங்க, தேங்க்யூ. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ரகுராம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களோட கிளாஸ் இன்னைக்கு அருமைங்க ஐயா. ஆக்சுவலா நாங்க வந்து புலால் சாப்பிடுறது இல்லைங்க ஐயா. சரிங்கம்மா. நீங்க சொன்னது அத்தனையுமே உண்மைதாங்க ஐயா. நாங்க நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே நமக்கு அப்படியே முன்கூட்டியே காட்டி கொடுத்துறாங்க ஐயா. ஆமா, உங்க குடும்பத்தோட புலால் எல்லாம் சாப்பிடுறது இல்ல. ஆனா நீங்க ஏதோ ஒரு இயக்கம் சொன்னீங்க ஐயா, அது என்ன இயக்கங்கய்யா? பிரமிடு பிஎஸ்எஸ்எம் சொல்றோம், பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட் அப்படின்னுட்டு சென்னையில இருக்குங்கம்மா, நிறைய இருக்கு. இங்க பிரமிடெல்லாம் நாங்க கட்டி அதுல வந்து தியானம் பண்ணுவோம். தியானம் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து பிரபஞ்சத்தோட இம்மிடியட்டா கனெக்ஷன் கிடைக்குது. நம்ம தியானம் வந்து நம்ம மூச்சு மேல கவனம் செலுத்தணும். எந்த மந்திரமும் கிடையாது, எந்த உருவ வழிபாடும் கிடையாது. நம்ம வந்து சுகாசனத்துல உட்காந்துக்கணும், கையை கோத்துக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு நம்ம மூக்கு மேல சுவாசம் போகுது இல்லைங்களா, மூக்குக்குள்ளோர போகுது, மூக்குல இருந்து வெளியே வருது, அதை மட்டும் கவனிக்கணும். அந்த சுவாசம் தான் குரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரம்மயந்திரம் ஓப்பன் ஆகி அதுல 72,000 நாடி நரம்புக்குள்ளோர இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த விஸ்வசக்தி உள்ளோர பாஞ்சு நம்ம 72,000 நாடி நரம்புக்குள்ளோர போய் நமக்கு எல்லா முடிச்சுக்கள் ஏதாவது இருக்கும், தடைகள் இருக்கும், அதெல்லாம் நீக்கி விடும். நம்ம இன்னைக்கே உட்காந்து இன்னைக்கே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 48 நாள் நீங்க அவங்களுடைய வயசு எவ்வளவோ அத்தனை வயசு அத்தனை நிமிஷங்களை வந்து உட்காந்து நீங்க தியானம் செய்ய உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணலாம். இதே போல நீங்க வந்து முற்பிறவியை நீங்க பார்க்கலாம். எத்தனை பிறவின்னுட்டு உங்களுக்கு தெரியும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரல் டிராவல்னா நம்ம இந்த அண்டம் இது ஒண்ணு மட்டும் இல்லை இல்லையா? இதே போல எத்தனையோ கிரகங்களோட உலகம்லாம் இருக்கு. அந்த உலகத்துக்கெல்லாம் நம்ம டிராவல் பண்ணலாம் ஆஸ்ட்ரலாவே, அதாவது மனசாலேயே டிராவல் பண்ணலாம். நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டோம்னா அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு வரலாம். அப்போ அவங்களோட தொடர்பு ஏற்படும். அவங்க வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அது வந்து ரொம்ப சிறப்பானது. நம்ம எப்பயுமே வந்து சுவாசம் இருக்கும்போது அந்த பிரபஞ்ச சக்தி வந்து உள்ளோர பாயும் போது நம்ம உடம்புக்குள்ளோர எல்லா நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்றோம். வந்து தியானம் சர்வரோக நிவாரணி, தியானம் சர்வபோக காரணி, தியானம் சர்வ ஞான பிரசாதினின்னு சொல்றாங்க. அப்போ தியானம் வந்து செய்ய நமக்கு எல்லாமே நல்லதெல்லாம் நடக்கும். வீட்டுல வந்து துர்சக்திகள் வெளியே போயிடும். தியானம் செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு கேரக்டர் பில்டப் பண்ணலாம். நம்ம நிறைய வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய நமக்கு இன்வைட் ஆகும். சரிங்களா? இதுல வந்து பூஜை புரஸ்காரம் நேரம் இருக்குதாங்க, எப்ப வேணாலும் பண்ணலாமா? எப்ப வேணா பண்ணலாமா. உங்களுடைய கிழக்கு திசையோ மேற்கு திசையோ எல்லாம் கூட கணக்கு கிடையாது. உடைகள் சகப்போட வெள்ளை உடை எல்லாம் கிடையாது. சாப்பிடாம தான் உட்கார்ந்து பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்க நேரம் கிடைக்குதோ எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நீங்க கண்ணை மூடி கையை கோத்துக்கிட்டு உங்க சுவாசத்தை கவனிச்சிங்கன்னாவே போதும். உங்களுடைய வயசு வந்து 15, 20, 25னா அந்த 25 நிமிஷம் நீங்க செஞ்சாவே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லா இதுவும் கிடைக்கும். உங்களுடைய ஜென்மங்களே குறையும். தெரியுதுங்களா? அந்த ஜென்மமே உங்களுக்கு குறைஞ்சிடும். அப்படி எல்லாம் இருக்குது.
நீங்க வந்து இதுதான் உங்களுக்கு போன ஜென்மத்துல விட்ட தொட்ட குறைய இப்போ நீங்க கேட்டிருக்கீங்க. இனிமேல் நீங்க வந்து கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அங்க வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா அந்த நம்பருக்கு கூட உங்களுக்கு இது பண்றோம். அந்த இடத்துல இருந்து நீங்க போய் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க நான் வாணியம்பாடி ஒசூர்ல இருக்குங்க ஐயா ஆக்சுவலா. ஒசூர்ல தான் நிறைய இருக்கேம்மா. ஒசூர்ல நிறைய இருக்க. அங்க பவானின்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒசூர்ல நம்பர் நான் தர்றேம்மா. திருப்பியும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஒசூர் நம்பர் கொடுக்க தேவையில்ல. கொடுத்துட்டீங்களோ? இல்ல, நான் நம்பர் கொடுக்கல. நீங்க நம்பர் அவருக்கு சிவபாலகிருஷ்ணன் ஐயா கேளுங்க. இல்லைன்னா நீங்க இதுல போட சொன்னா நான் போட்டுடுறேன். அந்த ஒசூர் நம்பர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குமா. அங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா. ஒரு 100-150 பேருக்கு மேல தியானம் பண்றாங்க அந்த இடத்துல. நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான். நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க வேற சார். யாராவது நன்றியா? சரி வேற சார், என்ன தேங்க்யூ. டவுட் இருக்குங்களா? சங்கீதாமா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, நன்றிங்க ஐயா. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். நன்றி.